நீ சாம்பார் பண்ணலான்னு வெண்டைக்காய் எடுத்தாங்க. வெண்டைக்காயும் பாவக்காய் எடுத்தா ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா வெண்டைக்காய் அப்படியே ஈரச்சத்து இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ வந்து பிளாஸ்டிக் கவரில் வச்சாலும் கொஞ்சம் வந்து தண்ணி பட்டாலும் கொஞ்சம் மேலே கருப்பாக இருக்கும். கொஞ்சம் ஓகே தான். நான் லாஸ்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கின காய்கறி தான். நான் அவ்வளோக்கு எதிர்பார்க்கல. இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து இந்த பேக் நல்லாயிருக்கும், நல்லா இதாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். பாருங்களேன், பாவக்காய் பார்த்தாலுமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லா காயுமே வந்து நெல்லிக்காய் குறையும் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதே வந்து நான் கிளாஸ் பாட்டில் போட்டிருந்தேன், அது சூப்பராக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு தம்பிக்கு சமைச்சு கொடுத்து ஊட்டிட்டு தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போனேன். நான் எப்போவுமே ஒரு சைனீஸ் ஸ்டோரில் வாங்குவேன், இல்லாட்டா வந்து பேர் ப்ரைஸில் வாங்குவாங்க. கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் சீப்பாக எதுவும் சிங்கப்பூரில் கடை தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு மாத்திரமே எனக்கு ரொம்ப அமௌண்ட் தனியாக அதிகமாக போகிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஊர்லேருந்து வரும்போது சரி நம்மளுக்குன்னு ஒரு பர்சனலாக வந்து இந்த ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபேமிலி நம்ம ஃபோட்டோவே போட்டு ஆர்டர் பண்ணலாமான்னு வாங்கியிருந்தாங்க.